வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21 1 தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்கணும். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை 2 அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10 அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9 அதிபதியான செவ்வாய் 9ல் 7ல் இருக்கும்பொழுது தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 8 அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11ல் வக்கரமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே நல்லா இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களாக ஒரு பெரிய வருமானங்கள் நல்ல ஒரு நிலையில் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 7 அதிபதி, ஸோ 6 7 அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 அதிபதியான செவ்வாய் 9 அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபாரத்துக்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்றதுக்கான வாய்ப்புமே நிறையா இருக்குது. சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 10 அதிபதியான சுக்கிரன் 10 அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 11 அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுத்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி, உங்களது பேர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், சிறப்பான மாற்றங்கள், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாகுது சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, தாய் தந்தையர்னால் நல்ல ஒரு பாசம், மற்றபடி வந்து பார்க்காம சண்டை போட்டுருந்தவங்களும் வந்து இப்போது பார்த்து பேசிக்கிறதோ இல்லை ஃபோனில் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வெடுக்கெடுக்குன்னு பேசியிருப்போம். கொஞ்சம் சில நேரங்கள் வந்து எதிராளிகளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10 அதிபதி 7ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது புணர்ப்பு. ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்திருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலையோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம், இல்லை ஒன்று பார்வை இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறறிய வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லை நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம். அந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா, ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீத்திக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும். அப்படின்னா பாருங்க, இது திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனி சந்திரன் தொடர்பு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து
கமுகமாக வச்சுக்கணும். ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும். சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு. இப்போ கல்யாணம்னா ஒரு வாரம் 15 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் டாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும். ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த சுப நிகழ்ச்சி, நான் வீடு கட்டுறேன், பெருசாக கட்டுறேன், நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீத்திக்கிட்டிங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துடணும், ஐயோ என்னங்க அது. ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்துறது தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம். இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம்? ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள். சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும்? பூசம் வரும், அனுஷம் வரும், ஸோ உத்திரட்டாதி வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம், ஓகேங்களா, ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புணர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும். அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? ரோகிணி வரும், அதுக்கப்புறம் அஸ்தம் வரும், அதுக்கப்புறம் திருவோணம் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் வர நாளில், அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது. பீத்திக்காமல் இருக்கணும். நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் தெரியுமா, ஆய்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாண்டமாக தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.